பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கவன் டிவி மூலமாக மகளிர் மன்றாட்டு ஜெபத்தில் இணைந்து ஜெபிப்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிப்பதற்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அன்பன் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அரை மணி நேரம் அமர்ந்து இந்த ஹெவன் டிவி மூலமாக தேவனோடு பேசவும், உரையாடவும், மன்றாடவும், ஜெபிக்கவும், தியானிக்கவும், ஆராதிக்கவும், துதிக்கவும், பாடவும் இந்த அருமையான நேரத்தை, அதிகாலை நேரத்தை ஹெவன் டிவி மூலமாக நமக்கு அளித்த தேவனுடைய கிருபைக்காக தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென், அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்திற்காகவும் ஒரு புதிய நாளுக்காகவும் எங்கள் ஆயுச நாட்களில் ஒரு நாளை நீர் கூட்டி கொடுத்ததற்காகவும் இந்த மாதத்தில் பிரவேசிக்க செய்த கிருபைக்காகவும் கோடான கோடி நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை, தயவு, இரக்கம், காருண்யம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். உன் சத்தம் கேட்டு உன் சித்தம் செய்ய கிருபை தாரும். எங்கள் போக்கிலும் மரத்திலும் இருந்து பாதுகாத்து கொள்ளும். பொல்லாப்புக்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய சித்தம் மட்டும் செய்ய, உமக்கு பிரியமானதை மட்டும் செய்ய, மற்றும் எங்கள் வேலைகளில் எல்லாம் நீர் துணை நின்று எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த காலம் லென்ட் டேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது லென்த் காலம். உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலம். யாவருமே இந்த 40 நாட்கள் சிலுவை பாடுகளை தியானிப்பது வழக்கமாக இருக்கிறது. இந்த அருமையான இந்த அதிகாலை நேரத்தில் நாமும் கூட நமக்காக பல பாடுகளை பட்டு, சிலுவையில் அறையப்பட்டு, தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்தித்து பார்த்து நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு துதி செலுத்தும்படியாக சில மணித்துளிகள் ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைத்து பார்ப்போமா? ஆமென், அல்லேலூயா.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார். அவர் பல பாடுகளை சகித்தார். அவரை அவமானப்படுத்தினார்கள், கேலி பண்ணினார்கள், பலவிதமான வார்த்தைகளினாலே அவரை புண்படுத்தினார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவுக்கும் மௌனம் சாதித்தார். அவருடைய கன்னத்திலே ஓங்கி அறைந்தார்கள். அவருடைய முகத்திலே பரிசுத்தரின் பாவம் அறியாத அவரின் முகத்திலே மனிதர்கள், பாவம் நிறைந்த மனிதர்கள் முகத்திலே துப்பினார்கள், தலையிலே குட்டினார்கள். அவர் தாடி முடியை பிடித்து இழுத்தார்கள். கண்களை கட்டி உன்னை குட்டினது யார் என்று சொல் பார்க்கலாம் என்று கிண்டல் செய்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் தன் வாயை திறக்கவில்லை. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு ஜெபித்த பொழுது அவருடைய வேர்வையின் துளிகள் இரத்தத்தின் துளிகளாக நிலத்திலே வந்து விழுந்தது. அப்பொழுதே அவர் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே விண்ணுலகத்தின் மேன்மையெல்லாம் திறந்து மண்ணுலகத்தில் நமக்காக வந்து பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த இரத்தத்தை சிந்த ஆரம்பித்து விட்டார். கெத்செமனே தோட்டத்திலேயே அவருடைய இரத்தம் சிறு துளிகளாக வெளியே வந்து விழுந்தது. அதற்கு பின்பு மிகவும் பாரமான சிலுவையை சுமக்க வைத்தார்கள். 40க்கு 1 குறைய 39 அடிகள் வாரினால் அடித்தார்கள். அது சாதாரண வாரல்ல, சவுக்கல்ல. அதன் முனையிலே பல வளைவு நிறைந்த ஆணிகளை கொத்தாக கட்டி வைத்திருப்பார்கள். ஒரு அடி அடித்து இழுக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சதைகள் பிக்கப்பட்டு வரும். இப்படியாக 39 அடிகள் அடித்த பின்பு அவருடைய உடம்பு உழுகிறவன் நிலத்தை உழுதால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலைமை காணப்பட்டது. அழகு நிறைந்த சாரோனின் ரோஜாவை வாரினால் அடித்து சிதைத்தார்கள். அவருடைய சரீரத்தை சிதைத்தார்கள். ஓ ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை துன்பங்களை சகித்தார், எத்தனை வேதனை இருந்திருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்களேன். அதற்கு பின்பு அவரை இங்கும் அங்குமாக அவர்களை அலக்களித்தார்கள். ஒரு முட்களால் ஆகிய கிரீடத்தை, தங்கமயமான பொற்கிரீடம் சூட வேண்டிய அந்த தலையிலே முள்ளினால் ஆகிய கிரீடத்தை வைத்து அழுத்தினார்கள். பாரமான சிலுவையை சுமந்து அவர் செல்லுகின்றார். பிலாத்து அவருக்கு நியாயம் விசாரிக்கின்றார். அப்பொழுது பிலாத்துவின் மனைவி, இவரிடத்தில் ஒரு குற்றம் இல்லாது நான் கனவு கண்டேன், ஆகவே அவரை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று சொல்லி இருந்த பொழுதிலும் பிலாத்து எவ்வளவோ முயற்சி செய்தும் ஆண்டவரை விடுவிக்க முடியவில்லை. மக்கள் யாவரும் பரபாசை விடுதலை பண்ணுங்கள், ஆண்டவராய் இயேசுவை சிலுவையில் அறையுங்கள், அறையுங்கள் என்று அலறினார்கள், கத்தினார்கள். யூதருக்கு ராஜா என்று எழுதி சிலுவையிலே வைத்தார்கள், கேலி பண்ணினார்கள். பிலாத்து இந்த மனிதனுடைய இரத்தப்பள்ளிக்கு நான் பாத்திரன் அல்ல என்று கைகளை கழுவி இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான். மற்றவர்கள் யாவரும் இந்த மனிதனுடைய இரத்தப்பள்ளிக்கு நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சொந்தமாக்கிக் கொள்கிறோம் என்று அறிக்கையிட்டார்கள்.
அவர்கள் அப்படி அறிக்கையிட்டதின் விளைவாக பிற்காலத்தில் ஏற்பட்ட விளைவுகளை நீங்கள் மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளால் உருவ குத்தி 2 பக்கத்திலும் 2 கள்வர்களை தொங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடுவிலே இரத்த வெள்ளத்தில் தொங்குகின்றார். பரிசுத்தரின் பாவமற்ற ரத்தம் பெருவெள்ள செந்நீராய் பாய்ந்தோடினது. அவர் உடல் முழுவதும் இரத்தம். இத்தனை பாடுகள் படுத்திய மனிதர்களை பார்த்து அவர்களுக்காக பிதாவிடம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று இயேசு சொன்னார். அதை கேட்டவுடனே ஒரு பக்கத்தில் அறையப்பட்ட கள்வன் மனம் திருந்தினான். இவருக்கு ஒரு ராஜ்யம் என்ற இருக்கிறது என்ற வெளிப்பாடை பெற்றான். இவர் ஒரு ராஜா, இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரிடம், அடியேனை இன்றைக்கு நீர் நினைத்தரலும் என்று வேண்டுகின்றான். அவன் ரட்சிக்கப்படுகின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று அந்த கள்வனுக்கு பரதீசி வாழ்வை அளித்தார். ஆனால் மறுபக்கத்தில் அறையப்பட்ட கள்வனோ கேலி செய்கின்றான். உன்னை ரட்சித்துக்கொள், முடியுமானால் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று கேலி பண்ணுகின்றான். அந்த கள்வனை கூட இந்த கள்வன், நாம் செய்த பாவத்திற்காக நாம் தண்டனை அனுபவிக்கிறோம், இவர் ஒரு பாவம் அறியாதவர் என்று அவன் கண்டிக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் தன் தாயாகிய மரியாளின் மீது படுகின்றது. மகனாக அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அல்லவா, ஒரு கடமை இருக்கிறது அல்லவா. ஆகவே அவர் அந்த நேரத்திலும் கூட மரியாளை பார்த்து, ஸ்திரீயே அதோ உன் மகன், யோவானை பார்த்து சொல்லுகின்றார். யோவானை பார்த்து, மகனே அதோ உன் தாய் என்று தன்னுடைய தாயாகிய மரியாளை யோவானின் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றார். பிதாவே என்று அழைத்தவர் திடீரென்று என் தேவனே, என் தேவனே என்று அழைக்க ஆரம்பிக்கின்றார். ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படுகின்ற பாட்டை தாங்கிக் கொள்ள முடியாமல், சகித்துக் கொள்ள முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல், பிதாவாகிய தேவன் தன் செல்ல ஒரே குமாரன் சற்று சில வினாடிகள் தன் முகத்தை திருப்பினபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு பிதாவின் முகம் தெரியப்படாததால் என் தேவனே, என் தேவனே என்று அழைக்கின்றார். அடுத்து பின்வரும் வசனங்களில் அவர் பிதாவே என்று அழைக்கின்றார். ஆகவே எனக்கு அன்பானவர்களை, கைவிடப்பட்ட நிலையில் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பானவர்களே, கைவிடப்படுதல் என்றால் எத்தனை வேதனை என்பதை இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்தவராக இருக்கிறார். ஏனென்றால் பிதாவினால் அவர் சில நொடிகள் கைவிடப்பட்டார். ஆகவே அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை ஒரு போதும் கைவிடுவதும் இல்லை. கைவிடப்பட்டு அனுபவித்த வேதனை அனுபவித்த இயேசு, அவர் பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது நம்மை ஒரு பொழுதும் அவர் கைவிட மாட்டார். இத்தனையாய் பாடுபட்டார். அவர் அழகும் சௌந்தரியமும் உள்ளவர், மிக அழகானவர். அவர் ஒரு யூதன். ஆனால் அந்த அழகான இயேசுவின் சரீரத்தை அந்த கேடு அடைவதற்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் இத்தனை பாடுகள்? ஏன் இத்தனை பாடுகள்? நமக்காக. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள், எனக்காக, எனக்காக இயேசு இத்தனை பாடுகள் பட்டாரே என்றும் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆமென். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டியவர்,
அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டி போல மௌனம் சாதித்தார். உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். கல்லறை திறக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். ஆமென். He is risen. அவர் அங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவர் சொன்னபடியே, இயேசு கிறிஸ்து சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென். அல்லேலூயா. நாம் ஒரு பாடல் பாடுவோமா? ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து காலை போடு என் இயேசு சிலுவை சுமந்தே என் நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார் கண்ணத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கண்ணத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றான். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றான். ஏறுகின்றான் தள்ளாடி தவழ்ந்து களை போடு என் இயேசு சிலுவை சுமந்தே என் நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். மிஞ்சும் பலத்தாள் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான் கொடுமை. மிஞ்சும் பலத்தாள் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான் கொடுமை. ரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார். ரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே என் இயேசு சிலுவை சுமந்தே கொள்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்த படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்த படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா சிலுவை பின்னே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா சிலுவை பின்னே. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடு
என் இயேசு சிலுவை சுமந்தே கொள்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். ஆமென். ஹalleluya. ஒரு சில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்கள் உருவாக்கும் கரம், பாதுகாக்கும் கரம், பலத்த கரம், அவர் ஓங்கிய புயம், ஆசீர்வதிக்கும் கரம், சுகமளிக்கும் கரம், ஆற்றும் கரம், தேற்றும் கரம், அரவணைக்கும் கரம், ஏந்தும் கரம், சுமக்கும் கரம், தாங்கும் கரம், தப்புவிக்கும் கரம். இப்படி நான் இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆணிகள் துளைக்கப்பட்ட கரங்கள். அந்த கரத்தில் நம்மை அவர் வரைந்து வைத்துள்ளார். அவரது கரத்தை பற்றி கொண்டார். அவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் நீட்டப்பட்டால் இந்த உலகத்திலேயே ஒரு பரலோக வாழ்க்கையை நாம் வாழலாம். ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 6:15. என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம் அடியானுக்கு நீர் செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம் வாக்கினால் நீர் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். இந்த ஒரு வசனத்தில் அவ்வளவு கருத்துக்கள் பொதிந்து கிடக்கின்றன. அவர் வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் செய்து நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வேதாகமத்திலே ஏகப்பட்ட ஏராளமான வாக்குத்தத்தங்களை தன் வாயினால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர், மாறாதவர், சொன்னதை செய்பவர், செய்வதை சொல்பவர். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனபாரம் அனுபுத்திரனும் அல்ல. ஆகவே அவருடைய வாக்குத்தத்தங்களை இந்த நாளிலே நாம் பற்றிக் கொள்வோம். அவர் தம் கரத்தினால் அதை செய்து நமக்கு நிறைவேற்றுவார். நமக்கு மட்டுமல்ல, அவர் பிராணிகளுக்கும் காட்டு புஷ்பங்களுக்கும் பறவைகளுக்கும் கூட தம் கையை தான் திறக்கிறார். சங்கீதம் 104:28. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உங்களுடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். காக்கை குஞ்சுகள் அவர் கையை திறக்க நன்மையால் திருப்தியாகிறது என்றால் நம்மை அவர் திருப்திப்படுத்தாமல் இருப்பாரோ? இந்த நாளிலே அவர் தமது கையை திறந்து நம்மை திருப்திப்படுத்தி அனுப்ப போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, 145 சங்கீதம் 16 வசனம். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறார். பிராணிகளின் வாஞ்சையை திருப்தியாக்குகிற தேவன் நம்முடைய வாஞ்சையை திருப்தியாக்காமல் இருப்பாரோ? இந்த நாளிலே எல்லா குறைபாடுகளும் நீங்க நாம் திருப்தியாக போகிறோம். எரேமியா 33:22. இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். அற்புதம், அடையாளம், ஓங்கிய புயம், பலத்த கரம். இந்த நாளில் இருந்து அன்பானவர்களை, எந்த எகிப்தின் அடிமையில் இருக்கிறீர்களோ, இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் என்றைக்குமே காணப்போவதில்லை. அவரது கரம் இப்பொழுது நம்மை தூக்கி நிறுத்துகிறது. நாம் ஒன்று செய்ய வேண்டும். அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கும் பொழுது அவர் இத்தனை ஆசீர்வாதங்களை நமக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். ஓடி போனவர்கள், தூரம் போனவர்கள், விட்டு சென்றவர்கள், ஆண்டவரை மறுதலித்தவர்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், ரட்சிப்பை பெற்று அலட்சியமாக இருக்கிறவர்கள், இந்த நாளிலே அவருடைய ஆணைகள் துடைக்கப்பட்ட பலத்த கரத்திற்குள் வந்துவிடுங்கள். உங்கள் கடன் தொலைகள் நீங்கும், வேலையில்லா திண்டாட்டம் நீங்கும், குழந்தை இல்லாத அந்த பாடுகள் நீங்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், குடும்பங்கள் ஒன்றுபடும், புது புது பாதுகாப்புகள் நமக்கு உண்டாகும், புதிய புதிய கிருபைகள் உண்டாகும். நீ ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே,
உம்முடைய கரத்தின் கிரியைகளை எங்களுக்கு இந்த நாளிலே நீர் சுட்டி காட்டி இருக்கிறபடியா நீர் உமது கையை எங்கள் வாழ்க்கைக்கு நேராக நீட்டும். உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பும். உம்முடைய பாதுகாப்பின் கரத்தை நீட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டும். உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை நீட்டும். உம்முடைய பாதுகாப்பின் கரத்தை நீட்டும். ஆற்றும் கரம், தேற்றும் கரம், அரவணைக்கும் கரத்தை நீட்டும். ஏந்தும் கரம், சுமக்கும் கரம், தாக்கும் கரம், தப்புவிக்கும் கரம், ரட்சிக்கும் கரம், விடுவிக்கும் கரத்தை நீட்டும். எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற அனைத்து குறைபாடுகளையும் நீக்கி என் ஜனத்தை நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாக்கி அனுப்புவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே உமது கரத்தினால் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நன்மையினால் எங்களை திருப்தியாக்கி நீர் இந்த நாளிலே அனுப்ப போகிறீர். அதை நாங்கள் வருங்காலிலே காலங்களில் உணர்ந்து சாட்சியாக உமக்கு எழுப்பி நிற்போம் என்று வாக்குறுதி கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. அல்லேலூயா. கவன் டிவிக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கவன் டிவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. பல தடைகள், பல தட்டுப்பாடுகள், பல பிரச்சனைகள், பல தேவைகள் எல்லாம் இருந்தாலும் 15 ஆண்டுகளாக தொடர்ந்து ஓடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய பலத்த கரம் அந்த கவன் டிவியின் மேலே நீட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அந்த கவன் டிவிக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள நல்ல இயேசுவே, கவன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஸ்தாபகர் சகோதரர் பிரதர் மேத்யூ அவர்களின் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கவன் டிவியில் பணிபுரியும் ஒவ்வொரு நபர்களையும் நீர் ஆசீர்வதித்தரணும். கவன் டிவியில் ப்ரோக்ராம் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரணும். மகளிர் மன்றாட்டு ஜபத்தில் இணைந்து ஜெபிக்கும் மகளிர் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தரணும். பங்காளர்களை நீர் ஆசீர்வதித்தரணும். இன்னும் அநேக பங்காளர்கள் தேவைப்படுகிறார்கள். நீர் அருளி செய்வீரானால் இந்த கவன் டிவி எந்தவித தங்கு தடை இல்லாமல் அது தொடர்ந்து நடப்பதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தாவே, நீர்தாமே உம்முடைய பலத்த கரத்தினாலும் உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் அந்த கவன் டிவியை ஆசீர்வதித்து அதை வழி நடத்தி தொடர்ந்து தங்கு தடையின்றி அது நடக்க கிருபை செய்யும். கவன்ஸ் கார்டனை ஆசீர்வதித்தரணும். அதை திறப்பதற்கு உதவி செய்திருக்கிறேன். தொடர்ந்து அங்கு பல தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இன்னும் முடிக்கப்பட வேண்டிய பணிகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கு நீர்தான் உங்களுடைய கரத்தை நீட்ட வேண்டும். பரலோகத்தை நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பீராக. அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து இன்கம்ப்ளீட்டா இருக்கிற எல்லா காரியங்களையும் சீக்கிரத்திலேயே செய்து முடிக்க உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படட்டும். ஆண்டவரே இயேசுவே, நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீர். நிச்சயமாக செய்வீர். எங்களை திருப்திப்படுத்துகிற தேவன், எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன். கவன் டிவிக்கு வேண்டிய எல்லாவற்றையும், அந்த ஹெவன்ஸ் கார்டனுக்கு வேண்டிய எல்லாவற்றாலும் நிரப்பி நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் உள்ள வேண்டிக் கொள்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிறந்த நாள் கொண்டாடுகிற மக்களுக்காகவும் திருமண நாள் கொண்டாடுகிற மக்களுக்காகவும் வருகிறேன். திருமண நாள் கொண்டாடுகிற மக்கள் ஒருவர் குடும்பமாக இருந்தால் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண வேண்டும். கர்த்தரின் ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்பட வேண்டும். பாதுகாக்கும் கரம் நீட்டப்பட வேண்டும். பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களையும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களையும் இயேசுவே, இந்த நேரத்தில் உங்களுடைய பலத்த கரத்தை நீட்டி, இந்த பராக்கிரம் நிறைந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதித்தரணும் என்று உண்மை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் யாவரும் உம்முடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருந்து உம்முடைய கரத்தினால் வரும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று
இந்த வருடம் முழுவதும் அவர்கள் உமக்காக எழுந்து உம்முடைய கருத்தின் கிரியைகளை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்லும் பிள்ளைகளாக ஜீவித்த ஆசீர்வாதங்களை பெற்று வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நேரத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். God bless you. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.